போதும் மச்சான் போதும், இதோட வந்து அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். உங்கள் குடும்பத்துக்கு நான் அடிமையாக இருந்ததும் சரி, இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்சி கொட்டினதும் சரி, எல்லாம் போதும். நேற்று வந்து ஒருத்தங்க வார்த்தையை நம்பி என் மேலே சந்தேகப்பட்டீங்கல்ல, போதும் மச்சான் அப்படின்னு இப்போ கோவமாக வந்து பழனிவேல் கிளம்ப போகிற சம்பவமும் இந்த குடும்பமே அப்படியே ஷாக் ஆகியிருக்க போகிற சம்பவம் தான் அடுத்து இப்போ பெருசாக நடக்க போகுது அப்படின்னு மட்டும் தோணுது. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ எல்லாம் வந்து உங்கள் வீட்டில் உனக்கு கடையே பார்த்தாச்சு. நீ இப்போ ஒர்க் பண்ணுற பாண்டியன் ஸ்டோர்ஸோட பெரிய கடை இடத்த பார்த்தாச்சு. உனக்குன்னு ஒரு தனி கடை இருக்குன்னு வேல் பிரதர்ஸ் வந்து இப்போ பழனிவேல்கிட்ட சொல்லிட்டாங்க. அவர் இந்த விஷயத்தை வந்து சொல்லிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் இதை எப்படி சொல்கிறது, இத்தனை வருஷமாக இருந்த கடையில் அதுவும் வந்து நம்ம வந்து சும்மா ஒரு வேலையை விட்டு போகிறதுனாலே வந்து யோசிக்கணும். இது நம்ம அக்காவுடைய மாமாவுடைய கடை, அங்கேருந்து நம்ம தனி கடை போட போகிறோம் அப்படிங்கிறது எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவரை தூண்டிவிட்ட மாதிரி தூண்டிவிட்டு அவரை வெறுப்பேற்றி கடுப்பேற்றி உசுப்பேற்றி கோவப்படுத்தி கடைசியாக வந்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னா அதை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாரு தன்னுடைய மாமா கிட்ட மச்சாங்கிட்ட. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்க போகுது. அதில் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகன்யாவுக்கு ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது. எப்போ தான் ஏன் சொல்லுவேன், நீ என்னதானே நினச்சிட்டு இருக்கீங்க, அங்கே சொல்லியாச்சுல. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் சொன்னவா, நீங்கள் சொன்னால் வந்து டீசெண்டாக சொல்கிற மாதிரி இருக்கும், நான் சொன்னால் வந்து எங்களுக்குன்னு சுதந்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து போகிறோம், இங்கே இருந்தது எல்லாமே அடிமை வாழ்க்கைன்னு நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு நாள் பொறுத்துக்கும், நான் ஒரு நாளில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி கண்ணாடி முன்னாடிலாம் நின்று பேசி பார்க்குறாரு தன்னுடைய மாமனாருக்கு, தன்னுடைய மச்சான் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு. பழனிவேல் வந்து எனக்கு இங்கே இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் எனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது நாள் வரைக்கும் நான் வந்து எங்கள் மச்சானுக்கு துணையாக இருக்கேன்னு நினச்சேன். இப்போ எப்படி வந்து தங்கமயிலோட அப்பா அவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் வேலைக்கு ஆட்கள் நிறையவே தான் இருக்காங்க. கடையில் வந்து எல்லாம் ஆள்லாம் இருக்குது. டெலிவரி கொடுக்கறதுக்கு மட்டும் தான் இன்னொரு ஆளை போட்டுட்டோம் அப்படின்னா சரவணனும் இன்னொரு ஆளும் சேர்ந்து வேலையை செஞ்சுப்பாங்க. அதனால் வந்து நான் அப்படி போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடலான்னு பிளான் பண்ணிட்டு வர இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி உள்ளார அப்படியே கருத்த முகத்தோட கோபத்தோட உள்ளார வர்றாரு பாண்டியன். இப்போ அப்படியே பழனிவேல் மெதுவாக கிட்டக்க போயிட்டு மச்சான் அப்படிங்க இவர் திரும்பி அப்படி கோபமாக பார்த்து என்னடா அப்படிங்கிறாரு. நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் மச்சான் அப்படிங்கும் போது, நீ என்கிட்ட பேசணுமா, நான் தான்டா உன்கிட்ட பேசணும் முதல்ல அப்படின்னு. என்ன மச்சான் எனக்கு புரியல அப்படின்ன உடனே அவர் கேட்க போகிற கேள்வியே வந்து கடை பணத்தை எடுத்தது நீயாடா, 10,000 ரூபா எடுத்தது நீயா, கேட்டேன்ல அக்காவுக்கு சீர் செஞ்சியே, அது உன் காசில் செஞ்சியா என்னன்னு சொல்லி கேட்டேன்ல, அதாவது சுகன்யா காசு என்ன, கடைசியில் கடப்பணத்தை தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா. மச்சான் எனக்கு புரியல, நான் கடப்பணத்தை எடுக்கல, நான் தான் அப்போவே சொன்னேனே சுகன்யாவோட சீர்காசு அது, அதனால தான் நான் வந்து ராஜிக்கு வாங்க முடியல, வெறும் அக்காவுக்கு மட்டும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, போதும்டா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு சொல்ல அப்படியே வந்து கட் பண்ணால் அந்த கடையில் இப்போ தங்கமயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு, இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இவங்க அப்பா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா, பணத்தை கொடுத்துடலாமா அப்படின்னா, பணத்தை நான் ஏற்பாடு பண்ணலாமா பண்ண முடியல, ஒரு 2 நாள் பொறுத்துக்கமான்னா, ஐயோ கணக்கு இன்னைக்கு நைட்டு போட்டால் பிரச்சனை ஆகிடும்பா அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு திரும்பி மாமா அப்படின்னு கூப்பிட, என்ன மயில் சொல்லுமா தங்கமயில் அப்படிங்கும் போது, இல்லை மாமா அன்னைக்கு ஒருத்தர் வந்து பணம் கொடுத்தாரு அப்படின்னு. யார் அப்படின்னா, முறுக்கு மீசைனா வச்சுருந்தாரு மாமா, வந்து 10,000 ரூபா பணம் பாண்டியனுக்கு கொடுக்கணும்னு சொன்னார். உடனே அதை பழனிவேல் சித்தப்பா வந்து 10,000 தானே, அது நான் கொடுத்துறேன் என்ன மாட்டிங்களா, ஏன்ட்ட கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கையை நீட்டி வாங்கி அதை பாக்கெட்டில் வச்சுட்டு அவர் பேசாமல் நடந்து போயிட்டார் மாமா. எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த 1,800 ரூபா காணாமல் போனபோது நான் பார்த்தேன், அவர் கல்லால் இருக்க பணத்தை எடுத்து அவர் பாக்கெட்டில் போட்டதையும் நான் பார்த்தேன். இதை நான் வந்து சரவண மாமாட்ட சொல்லலான்னு போனால் அவர் வந்து கோவப்படுறாரு, அதனால தான் வந்து அவர்கிட்டையும் சொல்லலை. நான் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நடந்துக்கிறது சரியில்லை, அவர் ஒரு மாதிரி ஏதோ தனியாக வந்து பணம் வேணும்னு நினைக்கிறாரா, இல்லை வந்து தனியாக ஏதோ கடப்பட போகிறாருன்னா வேற பேசிக்கிறாங்க அப்படின்னு வந்து லைட்டாக இவங்க வந்து இந்த விஷயத்தை சரவணங்கிட்டக்க செந்தில்கிட்டக்க கதிர்கிட்டக்க சொல்லலாமா வேணாமான்னு பழனிவேல் லைட்டாக கேட்டுட்டு இருக்கும்போது ஒட்டு கேட்டுட்டு அந்த விஷயத்தை வச்சு அப்படியே ஏற்றி விட்டுறாங்க தங்கமயில். அந்த கோபத்தோடு தான் அவர் இப்போ இங்கே வராரு. இங்கே வந்தவர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கடா அவன் மனசில், என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு வந்து கோவமாக கத்தி வந்து நீ தான் பணத்தை எடுத்தங்கிறது எனக்கு தெரியும்டா, 10,000 மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி 1,500 ரூபா, அதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி 500 ரூபா அப்படின்னு காணாமல் போனது எல்லாமே நீ தான். ஏதோ 5 ரூபா 10 ரூபான்னு எடுத்தா சரி, நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், பணம் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துகிட்டு இந்த காரணத்துக்காக எடுத்தேன்னு கணக்கில் எழுதிடு, கணக்கு மிஸ் ஆகக்கூடாது, அவ்வளோதான் சொல்லியிருக்கேன். அப்போல்லாம் இல்லைன்னு இருக்க, கஷ்டப்பட்டு உடச்சி சம்பாதிச்சதுடா எல்லாமே கடையை. உங்களை மாதிரிலாம் சும்மா வெட்டியாக இருந்து அவரை வந்து சோம்பேறியாக இருந்து பண்ணது இல்லைடா, வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு கேட்டு இதைத்தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா அவன் வீட்டில், உன் அண்ணனுங்க பெரிய இவனுங்களாட்டம் பேசுவானுங்களே அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது, போதும் மச்சான் போதும், நான் எடுக்கலன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ஒரு கத்த, என்னடா குரலை வசத்துற அப்படின்னு திருப்பி கையை பிடிச்சி அரைகிறதுக்காக அப்படி போக, ஐயோ என்னங்க அப்படின்னு கோமதி கிச்சன்லேருந்து வந்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு வந்து பார்க்கும்பொழுது கையை சுவைன்னு எடுத்து கிட்ட கொண்டு வரும்போது அப்படி கையை பிடிச்சிடுறாரு பழனிவேல். இதுக்கு முன்னாடியாக இருந்தால் அறையை வாங்கியிருப்பார். இப்போ அப்படியே கையை பிடிச்சிட்டு வேணாம் மச்சான் அசிங்கமாக போய்டும், நானும் ஏதாவது திருப்பி கோவப்பட்டேன்னா அசிங்கமாகிடுங்க அப்படியே ஷாக் ஆயிடுறாரு பாண்டியன்.
யார் பணம் கொடுத்தா நீங்கள்? அந்த மீசக்காரர் தானே? இதோ ஒரு நிமிஷம் அப்படி அவர் நம்பர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அப்படி கால் பண்ணி அங்கேயே லவுட் ஸ்பீக்கரில் போட, ஐயோ இதை நம்ம எதிர்பார்க்கலேன்னு தங்கமயில் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு தூண்கிட்ட நின்று பார்க்குறாங்க. போச்சு போச்சு அப்படின்ட்டு. அவர் உடனே ஃபோனை முதல்ல எடுக்கல. உடனே ஃபோன் எடுக்கல அப்படின்னா, என்னடா சும்மா ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கியா? பணத்தை எடுத்தேன்னு சொல்கிறா, அதுக்கு என்னடா ட்ராமா? படம் எடுத்தது தப்பே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லை மச்சான் அப்படிங்கும்போது திருப்பி வந்து வேணாண்டா என்னை கடுப்பேற்றாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருக்கும் போதே கால் வந்துடுது. அந்த மீசக்காரரே திருப்பி கால் பண்ணுறாரு பழனிவேலுக்கு. பழனிவேல் அப்படியே எடுத்து ஒரு நிமிஷம் அவர் தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு லவுட் ஸ்பீக்கரில் போட்டு, உடனே என்னப்பா பழனி கால் பண்ணியிருந்த அப்படின்னா, இல்லை கால் தான் வந்து என்ன ஒரு விஷயந்தான், அன்னைக்கு இந்த மாமா மச்சானுக்கு ஒரு 10,000 நீங்கள் தரணும்ல? ஆமாம் அன்றைக்கி தான் அந்த கடையில் கொடுத்துட்டு போயிட்டேனப்பா. அதான் அதை பற்றி தான் கேட்கலான்னு வந்தோம். என்னப்பா அதை பற்றி என்ன, தான் கொடுத்தாச்சு, அதை அப்பயே பாண்டியன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். வந்தபோது பாண்டியனும் கடையில் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா அப்புறம் அவருடைய மூத்த மகனோட சம்சாரம் அந்த பொண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட அப்பா சம்மந்தின்னு இருந்தார், அவரும் இருந்தார். நான் தான் சம்மந்தி, என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. சொல்லலையே அவர் பாண்டியன்ட்ட அப்படின்னா, சொன்னாங்க அண்ணா, அதுதான் அதை வந்து மறந்துட்டார் அண்ணன். நான் என்கிட்ட சொன்னாங்க, நான் மாமாட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, இப்போ யார் வாங்கினான்னு சொன்னார்? நானா? பழனிவேல் பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டாருன்னு சொன்னார் அவர். உங்கள் சம்மந்தி வாங்கி பாக்கெட்டில் போட்டான்னு தானே சொன்னார். இப்போ சம்மந்தி யார்? சம்மந்தி நானா? உங்கள் சம்மந்தி நான் இல்லைல்ல, இந்த தங்கமயிலோட அப்பா தானே. அப்படி தங்கமயில்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி நிற்க, அப்படின்னு கையை கட்டிட்டு கேளுங்க மச்சான் அப்படி. இப்போ என்ன, இப்போ கையை வாங்கி கேட்க போகிறீங்களா இல்லை குரலை வசதி கேட்க போகிறீங்களா, எப்படி கேட்க போகிறீங்க அப்படிங்கும் போது ஸ்டன் ஆகி அப்படியே திரும்பி பார்க்குறாரு பாண்டியன். என்னம்மா இது தங்கமயில் அப்படிங்கும் போதே வந்து தங்கமயில் அப்படியே அழ ஆரம்பிச்சு, அப்படியே காலில் விழுந்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு திரும்பி, நீ தானே சொன்ன இவன் தான் வாங்கி பாக்கெட், ஓ அப்படி தான் சொன்னிச்சா தங்கமயில் அப்படின்னு வேறு தவிர பேசிகிட்டு இருக்கும் போதே ஷாக் ஆகிட்டு, மச்சான் நான் அவங்கள்ட்ட சொல்ல வந்த விஷயம் இதுதான், எனக்குன்னு தனியாக வந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு சரியான நேரம் இதான் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் என் மச்சான் விட்டுட்டு எப்படி போகிறது, எங்கள் அக்கா விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்னு திருப்பி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி கடையே வேறு ஆரம்பித்து கொடுத்தாலும் நம்மலாம் ஒரு வீடு அப்படின்னு நினச்சேன் நான். என்ன நீங்கள் திருட மாதிரி பார்க்குறதும், நேற்று வந்து அவங்கள நம்பி என்னை வந்து அப்படியே வந்து கேள்வி கேட்டதும், என்னை அவமானப்படுத்தினது, என் பொண்டாட்டி முன்னாடி நசிங்கப்படுத்தினது, திருட்டு பையன்னு சொல்லி சொன்னதும் எல்லாம் எனக்கு போதும் மச்சான். திருடினது நாளில் இப்போ தெளிவாகிடுச்சு. உங்கள் சம்மந்தி உங்கள் மருமக இவங்க 2 பேர் தான் திருடியிருக்காங்க. அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க. நான் தனியாக ஒரு கடை போட்டு இருக்க போகிறேன், இதோடு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பவும் செய்கிறேன், போதும் மச்சான் அப்படிங்கும் போது, ஐயோ டேய் பழனி அப்படிங்கும் போது, அக்கா போதும் தேங்க்ஸ்க்கா அப்படின்னு எந்திரிச்சு இவர் பேசாமல் வெளில போனார். அப்படின்னா இவர் நடந்து வெளியே பழனிவேல் போயிட்டுருக்க ஸ்டன் ஆகி பாண்டியன் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கும் போதே தூக்கி விட்டு தங்கமயில பலார் அப்படின்னு ஒன்று வந்து இப்போ கோமதி விட்டுற அது சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பலார்னு இந்த பக்கம் கோமதிக்கு 4 அறையும், இந்த பக்கம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கிறதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். ஏன்னா சரவணன் சொல்ல மாட்டார், கதிரோ மீனாவோ கண்டுபிடிச்சா உண்டு, இல்லை அப்படின்னா வந்து இந்த வீட்டை விட்டே அவர் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் உண்மை தெரியும் அப்படின்னு சம்பவம் வரப்போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை போகிற போக்கில் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் மூலமாக அந்த உண்மைகள் தெரிய வரும்? பழனிவேல் இந்த வீட்டில் இவ்வளோ அவமானப்பட்டு இருந்தே தீரணுமா அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லிவிட்டு, மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.